இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அத்தை, அண்ணனும் அண்ணியும் எங்க இருக்காங்கன்னு ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? அவங்க இப்போ எங்க இருக்காங்க? அவங்க ரெண்டு பேருக்கும் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்காங்க. உத்தம மாமா வீட்டில் தான் இருக்காங்க. நீங்க எல்லாரும் போய் கூப்பிட்டீங்களா? பவித்ரா இன்னும் கோவமா தான் இருக்காளா? எங்களால மாமா வீட்டுக்கு போக முடியல பெரியப்பா. அதுக்குள்ள வேற ஒரு பிரச்சனை வந்துருச்சு. நாங்க அங்க போக வேண்டியதா ஆயிடுச்சு. என்ன பிரச்சனை வரும்? நம்ம கடை எரிஞ்சிருச்சுன்னு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. கடைக்கு போயிட்டு வரோம். என்ன சொல்றப்பா? கடை எரிஞ்சிருச்சா? ஆமாப்பா. ஏன்பா இது எப்படி நடந்தது? இதெல்லாம் யார் பண்ணாங்க, ஏதாவது தெரியுமா? எல்லாம் அந்த தண்டபாணி பண்ண வேலை தான்ப்பா. அவன் தான் எரிச்சிருக்கான். தண்டபாணியா? அந்த பாவிதான் ஜெயிலுக்கு போயிட்டானே. எப்படியோ திரும்பவும் வெளியே வந்துதான் அப்படி பண்ணிருக்கான். அவனுக்கு இதே வேலையா போச்சு. நம்ம கடைங்க அவன் கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்கு. எப்ப வெளியே வந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கான். நம்ம குடும்பத்தை நிம்மதியா இருக்க விடவே மாட்டேங்கிறான். அவன்லாம் நல்லா இருப்பானா? ஏன்பா பண்ணது அவன் தான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனை சும்மாவை விட்டீங்க? இல்ல பெரியப்பா, போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டோம். இந்த தடவை கடை எரிஞ்சதுக்கு காரணம் அந்த தண்டபாணி இல்ல, யாரையோ காப்பாத்ததான் அவன். என்ன சொல்றீங்க அத்தை? அந்த ஆள் இல்லனா வேற யாரு? அத பண்ணது யாருன்னு நான் சீக்கிரமாவே கண்டுபிடிக்கிறேன். ஏமா, அவனுக்கு தான் நம்ம குடும்பத்து மேல தீராத பகை இருக்கே. அவன் இதை பண்ணலன்னு எப்படி சொல்றான் நாமல? தண்டபாணி கடைய கொளுத்தணும்னு முடிவு பண்ணிருந்தா இப்படி அவசரப்பட்டு சின்னதா பண்ணிருக்க மாட்டான். மொத்த கடையவே கொளுத்தி விட்டு எரிய வச்சிருப்பான். அத வச்சுதான் சொல்றேன், இத வேற யாரோ அவசரத்துல பண்ணிருக்காங்க. அது யாருன்னு சீக்கிரமாவே கண்டுபிடிக்கணும். ரொம்ப பெரிய சேதாரம் எதுவும் இல்லல்ல? இல்லம்மா, நம்ம கடையில வேலையில இருந்த செக்யூரிட்டிங்க எப்படியோ எல்லாத்தையும் தடுத்துட்டாங்க. ஆண்டவா, ஏன் எங்களுக்கு இவ்வளவு சோதனையை கொடுக்கற? நீதான் கூட இருந்து இதுக்கு காரணமானவங்களை தண்டிக்கணும். அக்கா, பவித்ரா இந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறமா தான் இது எல்லாம் நடந்துட்டு இருக்கு. மாசமா இருக்கிற பொண்ணு குடும்பத்தை விட்டு அனுப்பியிருக்க கூடாது. நம்ம பொண்ணு நம்ம வீட்டுக்கு வரணும். என்ன ஆனாலும் சரி, நான் பவித்ராவையும் மாப்பிள்ளையையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரதான் போறேன். அண்ணாமலை, யோசிச்சுதான் பேசுறியா? நான் நல்லா யோசிச்சுதான்க்கா சொல்றேன். மாப்பிள்ளை என்ன எதிர்பார்க்கிறாரோ அதையெல்லாம் பண்ணி கொடுத்து பழைய மாதிரி இந்த குடும்பத்தை ஒன்னா பார்க்க நான் ஆசைப்படுறேன். பவித்ராவோட சந்தோஷமும் குழந்தையோட ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியம்க்கா. இந்த குடும்பம் இப்படி பிரிஞ்சிருக்கிறது நல்லது இல்லக்கா. ஆமா லீலாவதி, யாருக்கும் நம்ம ஒன்றும் தொழில் வச்சு தரப்போறது இல்லையே. நம்ம மாப்பிள்ளைக்கு தானே தரப்போறோம். அண்ணாமலை சொல்றதுதான் எனக்கும் சரின்னு படுது. குடும்பம் ஒன்னா இருக்கிறதுக்காக நம்ம எதையும் இழக்கலாம், தப்பு இல்லை. குடும்பம் தான் முக்கியம்.